அந்த கொஞ்சம் சரித்திர தகவலோடு நான் இங்கே இணைஞ்சிருக்கேன். நெட்வொர்க்கு ஃபெயிலியர் ஆகுது, என்னன்னு தெரில. சவுதி நெட்வொர்க்கு எஸ்டிசிங்கிற கம்பெனி தான். ஃபெயிலியர்னு டக்கு டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகி வருது. ஹரம் ஷரீஃபுடைய பேக் சைடு இது. 3ஆம் நம்பர் பாத்ரூம்லேருந்து வந்து பின்னாடி போனீங்கன்னா ரசூல்லா வீட்டுக்கு போய் அது போகிற வழியில் உள்ளது. இதை பாருங்கள், மேலே இருக்கிறது கிளாக் டவரு. கிளாக் டவரை ஒட்டி இப்போ ஹஜ்ஜுடைய காலத்தை தொட்டு ஒர்க்கு ரொம்ப பிஸியாக நடக்குது. மக்கள்லாம் இப்போ மகரிப் தொழுகைக்கு இடம் பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. பல லட்சம் மக்கள்கள் அதனால் போயிட்டுருக்காங்க, மக்கள் போயிட்டுருக்காங்க. அடுத்து இந்த சைடில் ஃபுல்லாக ஒர்க் நடக்கிறதுனால எல்லாம் பவுண்ட்ரி போட்டு, பவுண்ட்ரி இந்த காபத்துலாம் துடைக்கிற துணி மாற்றுறாங்கல்ல கிறிஸ்வா, அதுக்காக அது மாதிரி பவுண்ட்ரி தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. அது மேலே அங்கேருந்து வர்றது ஏதோ டிரான்ஸ்போர்ட் வர்றதா என்னன்னு தெரியல, கரெக்டாக தெரியல. மேலே போக முடியல, நடக்கவே முடியலை. அவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாலிப வயசில் இங்கே வர்றவங்களுக்கு தான் அது பலன். மக்காவுக்கு யாரும் வர்றாங்க வாலிப வயசு பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு அது பலன். நல்ல எல்லாம் அமல் செய்யலாம், நல்லா நடக்கலாம், நல்ல இபாதத்தில் ஈடுபடலாம். அது மாதிரி ஃபுல்லாக இங்கே உள்ளது எல்லாமே ஹிஸ்ட்ரிக்கல் பிளேஸு, எல்லாம் சரித்திரம் உள்ளது இடங்கள். அந்த இடத்த பாருங்கள், மக்கா முக்கர்ரமாவை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. 4 மாடி பண்ணி 4 மாடிக்கு டாப்லையும் அந்த மாதிரி மர்வா இது பண்ணுற சேவ் பண்ணுற மாதிரி, காபத்துல்லா சேவ் பண்ணுற மாதிரி. ஹஜ்ஜில் வரக்கூடிய ஹாஜிகள் தான் அந்த மக்களோட ரஷ்ஷில் ரொம்ப எல்லாக்காக பாடுபடணும். ஏன்னா இஸ்லாம் அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்குது, நம்ம செய்யணும், செயல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த காபத்துல்லாடைய ஹிஸ்ட்ரியே சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு ஹஜ்ரத்தை சொன்னாங்க, அதையும் நான் விளக்கமாக சொன்னேன். காபத்துல்லா வந்து 8500 வருஷம் ஆகுது. ஆதம் அலை இஸ்லாம் வந்தாங்க. அப்போ ஆதம் அலை இஸ்லாம் இருக்க காலத்தில் உலகத்தில் 2 பேரும், ஹவ்வா அலை இஸ்லாம் 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட இடம் அரஃபா அப்படிங்கிற இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்க ஜித்தாவில் இறக்கப்பட்டாங்க. ஜித்தா இங்கேருந்து ஒரு 65-70 கிலோமீட்டரில் இருக்குது ஜித்தாங்கிறது. இங்கே இறக்கப்பட்டாங்க. அப்படியே சுற்றி 2 பேரும் உலகத்தில் சுற்றி தேடிட்டு ஒருத்தர் தேடுறாங்க. சொர்க்கத்தில் அவங்க கனியை சாப்பிடக்கூடாதுன்ற சாப்பிட்டதுனால வந்த கஷ்டம் அது. அந்த மாதிரி வந்தோன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வந்த பாடு 2000 வருஷம் அவங்க இறைவனை வணங்குறாங்க, உலகத்தில் வாழ்கிறாங்க. அதுக்கு பிறகு நூஹ் அலை இஸ்லாம் அதெல்லாம் அனுப்புகிறான். நூஹ் அலை இஸ்லாம் வந்துட்டாங்க. நூஹ் அலை இஸ்லாத்துக்கு பிறகு மக்கள் திருந்தலை. அவங்க நூஹ் அலை இஸ்லாமுடைய கவுமுக்கு இப்போ வாழ்க்கை 950 வருஷம்னு சொல்கிறாங்க, அல்லாஹ் அறிவான். அவங்களும் திருந்தலை. அப்போ அவங்களுடைய கவுமு எல்லாமே அழிக்கப்பட்டுடுச்சு. 2வது அவங்களுடைய உம்மத்தை பொழைச்சாங்கல்ல, தண்ணீர் வெள்ளத்தில் அழிக்கப்பட்டாங்க. அந்த பிறகு அவங்களுடைய உம்மத்து தான் ரெடியாகி வந்து மார்க்க பிரச்சாரம் செஞ்சு இப்படி வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலை இஸ்லாத்துக்கும் நூஹ் அலை இஸ்லாத்துக்கும் 3500 வருஷம், 3500 வருஷமும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 3500 2 5500. ஓகே, 5500. அதுக்கு பிறகு ரசூலுல்லாவுடையது 1500 நினைக்கிறேன். 6000 7000, இப்போ 1500, கரெக்ட் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த கால்குலேஷனை ஒரு ஹஜ்ரத் பயானில் சொன்னாங்க, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி எதிர்த்து பார்த்தி அப்படின்னு. இது சரித்திரத்தில் இருக்குதா அப்படின்னாங்க. இதோ எதுக்க காட்டுறேன் பாருங்க, இதான் ரசூல்லா பிறந்த வீடு. குறைசி குலத்தினுடைய பெரிய இது எய்தாப்பில் இருக்கு பாருங்க, வெள்ளை கலரில். அது இப்போ நூலகமாக இருக்குது. அதுக்கு எதுக்க 9ஆம் நம்பர் ரசூல்லாவுடைய சின்னத்தாவர் அபூ லஹப். அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுனால அவங்களுக்கு அவங்க வீட்டை பாத்ரூமாக மாற்றிட்டாங்க. பாத்ரூம் சரித்திரம் அப்படி தான் வந்துருச்சு. இது இந்த மலை பேர் அபு குபைஸ் மலை. இப்போ ஹோட்டலாக இருக்குது. அந்த மலையை சரித்திரத்துக்காக அந்த மலை சைடில் அப்படியே நோண்டி வச்சுருக்காங்க. எந்த மலையுமே டெமாலிஷ் பண்ணவே இல்லை. நேற்று முந்தானத்தை தாயிஃப் இருந்தோம்ல, அப்போ கூட ரசூல்லாவை அடிக்கும் போது ஒளிஞ்சாங்கல்ல ஒரு மலையில், அந்த தோட்டமே அப்படியே வச்சுருக்காங்க. அது திராட்சை தோட்டமாக இருந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ரசூல்லா மாறி வந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தாங்க அப்படியே அந்த இடத்துக்கு அப்படியே வீடு எல்லாமே இருக்குது. அங்கே தான் தாயிஃப் நேரத்தில் ஒரு அம்மா குப்பையை கொட்டினாங்க, ரசூல்லா மேலே அள்ளி கொட்டினாங்கல்ல, அவங்க வீடு அங்கே தான் இருக்குது. அதுக்கு எதிர்த்த சைடில் பிலால் ரலியல்லாஹு ரசூல்லாவுடைய ரொம்ப நெருங்கியவர்கள். அதான் சொல்கிற பாங்க சொன்னால் எல்லா மக்களும் கூடி வருவாங்க. அந்த மலைக்கு மேலே பிலால் ரலியல்லாஹு எய்தாப்பில் வீடு அப்படின்னாங்க. எல்லாமே அல்லாஹ் அறிவான். இன்றைக்கி 1500 வருஷம் இஸ்லாமிய சரித்திரம் இருந்தாலும் கூட எல்லாமே ரெக்கார்ட் பிரேக்காக இருக்குது. எல்லாமே சரித்திரத்தில் பார்க்கலாம். இங்கேருந்து ரசூல்லா இந்த அபி குபைஸ் மலையில் 25 வயசில் அவங்க கல்யாணம் பண்ணாங்க ஹதீஜா அம்மாவை. ஹதீஜா அம்மா 40 வயசு. அவங்க செல்வ சீமாட்டி, இந்த ஏரியாவுடைய பெரிய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்கள்ட்ட தாங்கிறாங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாமே அவங்கள்ட்ட தான் அப்படி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. அவங்க வாழ்க்கை பிறகு 40 வயசில் நபித்துவம் அடையும் போது ரசூல்லாவுக்கு அவங்க மெச்சூராக இருந்து அவங்க டேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டில் ரசூல்லா நல்லா இஸ்லாத்திய பிரச்சாரம் பண்ணும்போது, இஸ்லாமிய இதெல்லாம் பண்ணும்போது மற்றவங்கெல்லாம் எல்லாரும் அடித்தாலும் கூட ரசூல்லா மட்டும் யாரும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க.
அப்படியும் கஷ்டம் இல்லாமலாம் இஸ்லாம் வளரல. அப்படி யாரோ ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏத்துட்டாங்க, நீங்க எப்படி ஏத்துக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைஷி மக்கள் எல்லாம் கேட்குறாங்க. குறைஷி தான் மெஜாரிட்டி, பெரிய பணக்காரங்களும் ஆளுமை உள்ளவங்களும் அவங்க தான். எப்படி ஏத்துக்குவீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க அப்போ ரசுல்லா விட்டுட்டு திருப்பி பழைய மதத்துக்கே வந்துரு அப்படிங்கும்போது அவங்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டகத்துல 2 சைடுல 2 காலை கட்டி வச்சுட்டு 2 சைடுல ஒட்டகத்தை விரட்டுறாங்க புருஷன் முன்னாடியே. அப்படியே 2ஆ கிழிச்சிருது. இஸ்லாத்துக்காக தியாகம் செஞ்சு உயிரை விட்டாங்க. நான் அல்லாஹ் ரசூலை ஏத்துக்கிட்டேன், மற்ற நான் திருப்பி பழையதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்காக உயிரை விட்டவங்க. அப்ப ரசூல்லா மட்டும் எல்லா சஹாபாக்களையும் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாமே மதீனா நோக்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த மக்காவில் ரசூல்லா மட்டும் தவாப் செய்வாங்க, இந்த இபாதத்து செய்வாங்க. ரசூல்லா யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த குறைஷி தலைவர்கள்லாம் அங்க உட்காருவாங்க. ரசூல்லா அவர் சொந்தக்கார பிள்ளையை தொட்டு யாரும் ஒன்றும் செய்ய முடியல. அவங்க சச்சாவெல்லாம் போல்ட்டா இருப்பாங்க, அபு தாலிப் அப்பாலாம் போல்ட்டா இருப்பாங்க, ஒன்றும் செய்ய முடியாம இருந்துச்சு. அப்போ ரசூல்லா தொழுதுகிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல வந்து தொழுகிறாங்க. அப்பதான் அபூஜஹல் சொல்றாரு, இந்த மாதிரி தொழுகிறாங்க, அந்த வீட்டுல கழிவுகள் இருக்கு, ஒட்டகத்துடைய கழிவுகள், அதை கொண்டு வந்து கொட்டணும்னா சஜ்தால இருக்குமோ அள்ளி கொட்டி விட்டாங்க. கொட்டினோன்னு எந்திரிக்க முடியாம போயிடுச்சு, அந்த இடத்துல எந்திரிக்க முடியாம போயிடுச்சு. அப்போ ரசூல்லாவுடைய மகளார் ஃபாத்திமா அம்மையா தான் வந்து அதை எடுத்ததாகவும் சரித்திரம் சொல்றாங்க. அவங்க 2-3 பேர் சேர்ந்து வந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப மக்கள் எல்லாம் மாரிப் தொழுகைக்கு போயிட்டு இருக்கிறதுனால இந்த இடம் அதுக்கு மேல ஃபுல் ஆச்சுன்னா பாக்கி இருப்பாங்க. பல லட்ச மக்கள் இருந்தாலும் கூட எல்லாத்துக்குமே அரசாங்கம் ஓரளவுக்கு வழி செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாம் வர்றது போறது அமல் செய்யறது எல்லாமே வழி செஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் ஹதீஜா அம்மாவுடைய கபிரஸ்தான் இருக்கு. இந்த தெரு மலைகளுக்கு பின்னாடி மக்கால ஒரு பெரிய ஊர்ல இது ஒரு கிராமம் தான் சொல்லணும் அப்படி சொன்னா உனக்கா. அந்த மாதிரி இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. ஹதீஜா அம்மாவுடைய கபிரிஸ்தான் மக்பரா மஸ்ஜித் முவல்லாங்கிற பிளேஸ்ல இருக்கு. முவல்லாங்கிற ஏரியா தான் மஸ்ஜித் சஜர்னு ஒன்று இருக்கு, மரப்பள்ளிவாசல் அப்படி சொல்லுவாங்க. அந்த மன்னர் சொன்னார்ல, அவர் நான் இஸ்லாத்துக்கு எடுத்துக்கிற பெரிய பரம்பரை, நீங்க ஒரு அதிசயம் காட்டுங்க அப்படின்னு. அதிசயம் அந்த அந்த மரத்துல போய் நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த மரம் வந்துருச்சு. அது சரித்திரம். அதுக்கு பக்கத்துல ஒரு மஸ்ஜித் ஜின்னு ஒன்று இருக்குது, அந்த போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி போனால் ஈஸியாக போகலாம், 20 ரூபா தான் வரும். ஆனால் இதில் எனக்கு குறுக்கு வழி தெரியும். அங்கேருந்து குறுக்கு வழியில் போனாக்கா 2-3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வந்துடலாம். நான் நடக்கக்கூடிய தைரியமாக நடப்பேன், அதனால நடந்து போயிட்டு இருக்கேன். இன்ஷால்லா அங்கே முடிஞ்சாக மாறி தொழுதுட்டு படம் அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லா. பார்த்தமைக்கு சந்தோஷம். இது பாலசுப்ரமணியனா என்னன்னு தெரியல, கரெக்டாக படிக்க வர மாதிரி. இப்போ அங்கே என்ன நேரம்? இப்போ தம்பி சவுதி நேரம் 5 மணி 10 நிமிஷம். இப்போ 6:40க்கு மகரிப் தொழுவேன். மக்கள் அதுக்கு முன்னாடி இடத்த பிடிக்கிறதுக்காக மக்கள் வந்துருச்சு. இப்போ நான் இந்த ரூட்ல அப்படியே கேட்டு போவேன். இந்த ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கேன், கேட்டு போயிடுவேன். ஒரு பழமொழி ஒரு பெரியவங்க சொன்னாங்க, சீதேவி, வாயு இருந்தா வங்காளம் போகலாம் அப்படியும். வங்காளம் பேசுறது ரொம்ப தூரம், வாயு இருந்தா போகலாமாங்க. அதுக்காக ஓகே. இது எய்தாப்புல உள்ள வீடு, ஒயிட் வீடு தான் ரசூல்லா பிறந்த வீடு. அது லைப்ரரி வச்சிருக்காங்க, உலகத்துக்கு எலும்பு கொடுச்சுன்னு சொல்லிட்டு. பாரக்கல்லா. பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.